ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்றாரு. எதுக்குப்பா நாளைக்காக நான் கவலைப்படக்கூடாதுன்னா, நான் உங்க எதிர்காலத்த பார்த்து, உன் படிப்ப பார்த்து, நாளைக்கு எனக்கு என்ன ஆயிடுமோ, நாளைக்கு நான் அப்படி ஆயிடுமோ, என் கடன்ல நான் அழிஞ்சிருவேனா, நான் வீடு கட்ட மாட்டேனா, நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு எதிர்பார்த்தேன் அது எனக்கு கிடைக்காம போயிடுமா, எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி, உன் வாழ்க்கையில எதிர்காலத்துல நீ என்னென்ன பிளான் போட்டியோ அது நடக்க மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது, அது நடக்குமா நடக்காது பயமா இருக்குன்னு சொல்லி, நீ நாளைக்காக கவலைப்படாத. இன்னைக்கு இந்த நாளை மட்டும் பாருன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க. இந்த நாள் என்னங்க பார்க்கணும்? ஒண்ணுமே கிடையாது. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய வேலை என்ன? ஏசப்பாவை தேடுறது. நமக்கு ஆசீர்வாதம் தருது ஆண்டவருடைய வேலை. அப்ப நம்ம தேடுற வழி நம்ம பார்த்தா நம்ம கிடைக்கும் வேலை நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்னா என் ஜீவனாலெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் சொல்லி வசனம் சொல்லுது. தொடரும் அப்படின்னா நாய்க்குட்டி மாரி பின்னாடியே வருமாமா. எப்படி வரும் அப்படின்னா நான் ஏசப்பா தேடுற வேலையை பார்க்கும்போது. நீங்க ஏசப்பா தேடுறீங்களா? பைபிள் படிக்கிற வேலையை கரெக்டா இருங்க, ப்ரேயர் பண்றதுல கரெக்டா இருங்க, பரிசுத்தமா வாழுங்க. ஏசப்பாக்காக நீங்க உண்மையா இந்த உலகத்துல வாழும்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையில கரெக்டா ஏசப்பா உங்களுக்காக உண்மையா செய்யப்பாரு. இன்னைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன தேவைகள் கூட காத்து கொண்டிருக்க மகனே மகளே, அது இன்றைக்கே நடக்க போது. நீ ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிச்சிரு. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுங்க. துவண்டு பண்ண நம்மளுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கத்த நல்லவருங்க, நல்லதே செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.